ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்? ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்டா குட் ஹேபிட்டான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பேட் ஹேபிட் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஹேபிட்டுக்கு வேரியஸான கான்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்ன? ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எந்தெந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும்? Hi friends, welcome to a new episode of Psychology in Tamil. நான் ஜிதேந்திரா பேசுகிறேன். எனக்கு அடிக்கடி ஆஸ்க் பண்ணப்படுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸை எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஸோ ஹேபிட்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஹேபிட் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஹேபிட்டுக்கு 3 லெவல் இருக்குது. 1 சைக்கலாஜிக்கல் ஆர் பிஹேவியரல், 2 ஃபிசிக்கல், 3 என்விரான்மெண்டல். இந்த 3 லெவல் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஹேபிட்ஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கலாக மட்டுமே இருக்கும், சில ஹேபிட்ஸ் பியூர்லி ஃபிசிக்கலாக இருக்கும், சில ஹேபிட்ஸ் என்விரான்மெண்டலாக இருக்கும், சில ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்ததாகவும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்பர் 1, வெறும் சைக்கலாஜிக்கலான ஹேபிட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஹேபிட்டு, அதுவும் அது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்றதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். அண்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பியூர்லி சைக்கலாஜிக்கல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் சில ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபிசிக்கலான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் சொல்லலாம். ட்ரிங்கிங், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதுக்கெல்லாம் ஃபிசிக்கலான ஒரு இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஃபிசிக்கலான அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட்ஸில் வெறும் சைக்கலாஜிக்கல் கிடையாது. சில பேர் காலையில் எழுந்த உடனே தலைவலிக்க ஆரம்பிக்கும், ஒரு ஸ்மோக் பண்ண உடனே தான் டாய்லெட் போக முடியும். இந்த மாதிரியான டிபெண்டன்சிஸ் டெவலப் ஆகும். இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ் டெவலப் ஆகும்போது உங்கள் பாடிக்கு ஆக்சுவலாக உங்கள் பாடி யூஸ்வலாக செயல்படும் போது சில கெமிக்கல்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆல்கஹாலோ இல்லை இந்த டொபாக்கோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸை மாற்றிடும். இந்த கெமிக்கல்ஸை நாங்கள் தரோம், நீ இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு பாடிக்கு ஒரு சிக்னலை கொடுத்துரும். ஸோ இந்த சிக்னலை பாடிக்கு கொடுத்துறதுனால பாடி அந்த கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிச்சிடும், அது மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாடிக்கு இந்த கெமிக்கல்ஸ் வராதனால அதனோட செயல்பாட்டை அதனாலேயே செய்ய முடியாது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில ஹேபிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபிசிக்கலான இன்வால்மெண்ட்டும் இருக்கும். தேர்ட், என்விரான்மெண்டல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணி அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ பிடிச்சி செய்யறதுன்றதெல்லாம் கிடையாது. பியர் ப்ரெஷர், அதாவது கூட இருக்க பசங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அதனால செய்கிறேன் அப்படின்னு செய்கிறதோ, இல்லை போர் அடிக்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால செய்கிறதோ, இல்லை ஈவினிங் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நமக்கு எந்த வேலையும் இல்லை என்ன பண்ண போகிறோம், வாங்க எல்லாரும் போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு பண்ணுறதோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல். இதனால தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட ஆல்கஹால் யூஸ் பண்ணுறத காமிக்கக்கூடாது, காமிக்கும்போது மது அருந்துதல் தப்பு அப்படின்றது கவர்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கான விஷயம் இதுதான். எதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரிகர் அப்படின்னா என்னன்னா, அது நமக்கு தோணிருக்காது செய்யணும்னு, பட் இது திடீர்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால ஆமா இல்லை இவ்வளோ நாள் செய்யாம விட்டோமே, போர் அடிக்குதுல சரி போய் தண்ணி அடிக்கலாமே அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் சினிமாலேருந்து இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் போராடினாங்க. ஓகே, இப்போ இந்த 3 லெவலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேஜஸ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் பாஸ் பண்ணி தான் அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியும். அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, ரியலைசேஷன். சொல்றது காமெடியாக இருக்கலாம், ஆனால் நிறைய பேரால் நம்ம ஒரு பேட் ஹேபிட்ல தான் இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஸ்டாப்பிங் அ பேட் ஹேபிட் இஸ் ரியலைசிங் தட் இட் இஸ் அ பேட் ஹேபிட். சரி, எங்களை ஒரு ஹேபிட் இருக்கு, அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கு, சில பாயிண்டர்ஸ் ஆர் க்ளூஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க ஒரு பேட் ஹேபிட்ல இருக்கீங்க அதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, அது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயமா இருக்கா? நம்பர் 2, ஒரு நாளில் எவ்வளோ நேரம் இதில் செலவு பண்றீங்க? நம்பர் 3, இது செய்யறதுனால நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை உங்களால செய்ய முடியாம போகுதா? நம்பர் 4, இதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க இது செய்யறதுனால ஏதாவது ஒரு விஷயம் பாதிக்கப்படுதா? உங்களுடைய லைஃப், உங்க ஃபேமிலி,
உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்கள் ஒர்க். இந்த 4 விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஹேபிட் உங்களுடைய லைஃப்பில் ப்ராப்ளத்தை காஸ் பண்ணுது. அப்படி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை ப்ராப்ளமை காஸ் பண்ணுது அப்படின்னா அது மேலே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த ஹேபிட் நமக்கு நிஜமாவே தேவையான ஹேபிட்டா இல்லை தேவையில்லாத ஹேபிட்டா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது பேட் ஹேபிட் தான் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உடனே விட்டுடலாமா, உடனே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதான். நம்ம ஒரு விஷயம் கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அது வந்ததுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்றது நம்ம மறந்துடுறோம். ரைட்? நீங்கள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சதோ இல்லை தம் அடிக்க ஆரம்பிச்சதோ இல்லை ஃபேஸ்புக் அடிக்ட் ஆனதோ இல்லை வாட்ஸ்அப்புக்கு அடிக்ட் ஆனதுக்கோ என்ன காரணம் அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹேபிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத யோசிக்கணும். அன்லெஸ் இதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நிறுத்திடுவீங்க உங்கள் ஹேபிட்டை. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் திருப்பி இதே ஹேபிட்டுக்கோ இல்லாட்டா இதனோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ நீங்கள் அடிக்ட் ஆவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் அடிக்ஷன்லேருந்து இன்னொரு அடிக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இவ்வளோ நாளாக நான் வாட்ஸ்அப்பில் அடிக்டடாக இருந்தேன், இப்போ நான் வாட்ஸ்அப்பை விட்டுட்டேன் அப்படின்னுவாங்க. வாட்ஸ்அப் விட்டிங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஹைக்கில் இருக்கேன் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட் வரதுக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா ஒரு அடிக்ஷன்லேருந்து இன்னொரு அடிக்ஷனுக்கு நீங்கள் மாறுவீங்களே தவிர அது உங்களோட லைஃப்பில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ ஒரு ஹேபிட் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 லேயர்ஸ் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல், இந்த 3 லேயர்ல எதில் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்பர் 1, உங்களுக்கு இது ஃபிசிக்கல் டிபெண்டன்சியை கொடுத்துருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நாளாக ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்களா, இல்லாட்டா சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்களா? ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். கை நடுங்க ஆரம்பிக்கும், இல்லை தூக்கம் வராது, தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும்னு தோணும், சிகரெட் பிடிச்சாதான் யோசிக்க முடியுது அப்படின்னு தோணும், டென்ஷனாக இருக்கும்போது சிகரெட் பிடிக்கணும்னு தோணும். இந்த மாதிரியான ஃபிசிக்கலான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலர் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப வைட்டல். அதுக்கப்புறமா ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களோட உடம்புல இருக்க அந்த டாக்ஸிக்கை முதல்ல வெளியே ஏற்றணும். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய பாடி அதை சைக்கலாஜிக்கலாக கோப்பப் பண்ணும்போது உங்கள் பாடியும் உங்களுக்கு சேர்ந்து உழைக்கும். ரைட்? இல்லை இது வெறும் சைக்கலாஜிக்கல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. இல்லை இது என்விரான்மெண்டலாக உங்கள் லைஃப்பில் நிறைய டைமு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா, போர்டமில் இருக்கீங்களா, அதாவது வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் 5 மணிக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக நிறைய நான் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸை சொல்ல விரும்பல, பட் சில இண்டஸ்ட்ரீஸில் இதுக்குன்ட்டே இந்த அடிக்ஷன்ஸுக்குன்னே ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எதனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, ஸோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்ட்டு இதை எடுத்து கொடுக்குறாங்க. இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். நான் எந்த ஆர்கனைசேஷனையும் பிளேம் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை. பட் சில விஷயங்களை நமக்கு வேலை நடந்தால் மட்டும் போதும், நீ எக்கடை கட்டின ஒழி அப்படின்னு நினைக்கிற இந்த ஃபிலாசபி, இந்த மென்டாலிட்டி ரொம்ப ராங்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட்? அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 5 ஜாப் இல்லாட்டா 9 to 8 ஜாப் இருக்கும். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எங்கள் வீடெலாம் ஊரில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஊரில் இருக்காங்க, நான் இப்போ தனியாக இருந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு சரி என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன் அப்படின்னும் போது உங்களோட என்விரான்மெண்ட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ரைட்? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட்? ஸோ இந்த 3 லெவலில் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பிளான் ஆஃப் ஆக்ஷனை பிளான் பண்ணணும். ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயமுமே யோசிச்சு வைக்கும்போது நல்லா தான் இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க எனக்கு எல்லாமே என் மைண்டில் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா விஷயத்தையும் உங்களோட மைண்டில் உங்களால் வச்சுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். சொல்கிறது காமெடியாக கூட இருக்கும். நிறைய பேர் நான் எதுக்கு எழுதிட்டு இருக்கணும், என் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா சொல்லுவீங்க. எழுதி அது நீங்கள் தினமும் பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சு பாருங்கள். தினம் அதை நீங்கள் பார்த்து பாருங்கள், உங்களுடைய ஹேபிட் உங்களுக்கே தெரியாமல் மாற ஆரம்பிக்கும். எதனாலனா விஷுவலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்குது, நம்மளுடைய கான்ஷியஸுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய மைண்ட் நமக்கே தெரியாமல் அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். இதுக்காக தான் நம்ம ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறது ரொம்ப வைட்டல். இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால இந்த பிஹேவியரை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹேபிட்டை மாற்ற முடியும்? நான் சொல்கிறத வரிசையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அந்தந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஒரு பேனாவையும் ஒரு பென்சிலையும் இல்லை ஒரு பேப்பரையும் எடுத்துக்கோங்க. ஒரு பேனா, பென்சில், பேப்பர். ரைட்? பென்சில் இல்லைனா பேனா, பேனா இல்லைனா பென்சில். அடுத்தது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய வாட்டி வீடியோவை பார்ப்போம், வீடியோ பார்த்துட்டு சூப்பர் இது மாற்ற போகுதுன்னு நினைப்போம், கடைசியில் அது நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணால் மட்டுமே தான் முடியும். ரைட்? ஸோ பேப்பர் பென் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றுறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கெயின் பண்ணுவீங்கன்னு யோசிங்க.
பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்கள். உட்காந்து 4 லேயரில், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் என்னென்ன கெயின் கிடைக்கும், உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன கெயின் கிடைக்கும், மானிட்டரி பணம் மூலியமாக ஏதாவது கெயின் கிடைக்குமா, டைம் கிடைக்குமா, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டர் ஆகுமா, இதை 5 ஆங்கிள்லையும் யோசிச்சு நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க இந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணா அப்படின்றது எழுதுங்க. இது எழுதிட்டதுக்கு அப்புறமா ஒரு நியூ ஹேபிட்டை டெவலப் பண்ண இந்த ஹோல் ஹேபிட் மாறிடுமான்னு பாருங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அடிக்ஷன்லேருந்து இன்னொரு அடிக்ஷன் தான். அடிக்ஷன் வந்து நம்ம எப்பயுமே தவறான அடிக்ஷனுக்கு தான் போகக்கூடாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ உங்ககிட்ட டைம் இருக்கலாம். அந்த டைமை நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் அதை நீங்கள் பர்சியூ பண்ணலாம் இல்லையா, அந்த பேஷனை. நான் மியூசிக்ன்றது சொன்னால் உங்களுக்கு வரைகிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், டான்ஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஊர் சுற்றி பார்க்கணுன்றது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், எது வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு டைமை க்ரியேட் பண்ணலாம், கரெக்ட்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ப்ரோஆக்டிவான விஷயங்களை உங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், இதுதான் சந்தோஷம்னு சொல்கிறாங்கன்னா, ஐம் வெரி சாரி டு சே தட் யூ டோன்ட் நீட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் யுவர் லைஃப். எஸ், அப்படி இருக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு, அப்போ என் நண்பனுக்கு துரோகம் பண்ண சொல்கிறீங்களா, இல்லாட்டா வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன வேல்யூ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வந்து அப்யூசிவாக உங்கள் உடம்பையும் உங்கள் வாழ்க்கையையும் அழிச்சிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்புறம் எதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயத்த செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை இல்லையா? ஸோ கோ அண்ட் லுக் அவுட் ஃபார் நியூ ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எடுத்த உடனே தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்க, இதை மாற்ற முடியுமா, இதை நம்ம மாற்றிக்கலாம், இது நல்லதுன்னு பேசி பாருங்க. அப்படி ஒத்துழைக்கலையா, அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சாதான் என் வாழ்க்கை மேம்படும், இதெல்லாம் செய்யறதா இருந்தால் நானும் நீயும் பேசிக்கலாம். இல்லாட்டா யூ வில் ஸ்டில் பி மை ஃப்ரெண்ட், பட் என்னன்னா உங்க கூட நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது அவருக்கோ அவங்களுக்கோ சொல்லி புரிய வைங்க. ஸோ அடுத்தது, என்னென்ன விஷயங்கள் உங்களை ட்ரிகராக ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ட்ரிகர் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்காமல் இருக்கும்போது கூட சில விஷயங்கள் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தும், ரைட்? அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பாருங்க. சில பேருக்கு வந்து அவங்க இருக்கிற இடமா இருக்கலாம், எதிரியே ஒரு ஒயின் ஷாப் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து அவங்க பார்க்குற சேனலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அது அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தலாம், ரைட்? இல்லை சில பேருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு அவங்களோட போர் டைம், அதாவது டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு இது ஞாபகம் வரலாம். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாதுன்றதை பிளான் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது, ஒரு ரிட்டன் ஸ்கெட்யூலை எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ அதை தான் எழுதிட்டு இருக்கீங்க, பட் ஒரு நாளை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், அந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த ட்ரிகர் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்தந்த விஷயத்தில் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், சில டைம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இந்த விஷயத்துலேருந்து தவறலாம். ஐயோ எனக்கு வந்து இதை மாற்றவே முடியாது போல இருக்கு, நான் திருப்பி திருப்பி இதுக்கே அடிக்ட் ஆகிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. திடீர்னு ஸ்லிப் ஆகிட்டிங்களா, பரவாயில்ல, திருப்பி எழுந்துக்கோங்க, திருப்பியும் முயற்சி பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் விடாதீங்க, ரைட்? ஹேபிட் உங்களால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியுன்றது நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விட மாட்டீங்க, ரைட்? ஸோ உங்களால் சில விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது திருப்பி திருப்பி உங்களுக்கு ரிலாப்ஸ் ஆகுதா, ரிலாப்ஸ் அப்படின்றது என்னென்னா வந்து திருப்பி திருப்பி அதே அடிக்ஷனுக்கு நீங்கள் போகிற மாதிரி தெரியுதா, பரவாயில்ல, ஒரு சில டைம் நம்ம தவறுறது இயல்பு தான், பட் எழுந்து ஃபைட் பண்ணணும். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இது நான் செஞ்சதுனால எனக்கு இது அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு. அந்த கிஃப்ட் சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லை ரியல் வேர்ல்டாக இருக்கலாம். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம், நான் இந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண உடனே தான் அந்த ஃபோனை வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த ஹேபிட்டை நான் ஸ்டாப் பண்ண உடனே தான் அந்த ஷூவை வாங்குவேன், இல்லாட்டா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்ததுங்களா, இல்லை அந்த ஃபோன் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தாலும் இந்த டைமை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாவே தாண்டி வந்து அதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ரிவார்டு கிடைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம முன்னாடி எழுதி வச்சோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம கெயின் பண்ணுவோம் அப்படின்னு, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கெயின் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கெயின் பண்ணியிருந்தாலே நம்ம இந்த விஷயத்துலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த எபிசோடு நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகப்பட்டதுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸோ இந்த விஷயங்களோ நிறைய பேரை போய் சென்றடைஞ்சால் நம்மளுடைய சேனல் இருக்கிறதுக்கான பர்பஸ் சால்வ் ஆகும். அதுக்காக தான் இந்த சேனலே கிரியேட் பண்ணியிருக்கிறது. பட் அந்த அளவுக்கு ஷேர் செய்யப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் அது ரொம்ப பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். நம்ம எவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறோம். இந்த விஷயம் நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா? ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.